தோழர்கள்லாம் வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சோம். அந்த ஒருங்கிணைச்சு நிகழ்ச்சி சூழ்நிலையும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வருமான சம்பவம் அந்த நிகழ்ச்சியை உண்மையாக நடத்த முடியல அப்படிங்கிறது தான் ஏன்னா சிறப்பு தோழர்கள் எல்லாரும் ஒரு தந்தை மொழியாக இருந்தாங்க. ஆனால் எங்களோட தோழர்கள் எங்களோட பயணிச்சு எங்களோட நிகழ்ச்சிக்கு முன்னெடுத்த தோழர்கள் வராது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தெரியுது. அதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். ரெண்டாவது தோழர்கள் பார்த்தீங்கன்னா தோழர்கள் என்பது ஏதோ ஒரு நற்பணி பண்றோமோ அல்லது வந்து இங்க ஒரு ஊருக்குள்ள ஒரு வார்த்தைக்குள்ள உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்போ கிடையாது. தோழர்கள்ங்கிறது தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளா, பாண்டிச்சேரி உட்பட்ட மாநிலத்திலையும் குறைஞ்சது ஒரு 7000 தோழர்களுக்கு மேல உள்ள ஒரு அமைப்பு. இந்த தோழர்கள் எங்கெல்லாம் மக்களுக்கான பிரச்சனைகள் உருவாகிறதோ, மக்களுக்கு அநீதிகள் நடக்கிறதோ எல்லாம் தோழர்கள் முன்னிருந்து பல்வேறு செயல்களை இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களும் செஞ்சிருக்கிறோம். இங்க நிர்வாண சித்தர் என்று தடாகோவில் பகுதியில் வந்து ஒரு சித்தர் இருந்தார். மூடநம்பிக்கைக்கு மத்தியில் அவரை வச்சு கல்லா கட்டிட்டு இருந்த அந்த கும்பலையே இன்னைக்கு ஒழிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் அமைப்பு தான். அது மட்டும் இல்லாம இங்க நம்ம பல்லவட்டி பக்கத்துல வேடச்செட்டியூர் ஒரு பகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து தாழ்த்தப்பட்டவங்க ஒரு காரணத்துக்காக அந்த பகுதியில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்களும் மாவட்ட நிர்வாகமும் எந்த ஒரு தலையீடும் இல்லாம அங்க இருக்கிற ஊர் பொதுமக்கள் வந்து அந்த பெண்ணை வந்து சமைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பள்ளிக்கூடத்தில் வந்து வெளியே துரத்துறாங்க. உடனே அந்த பெண் முதல்ல தேடி வந்த அமைப்பு ஒரு தாழ்த்தப்பட்ட அமைப்போ ஒரு சாதி அமைப்போ கிடையாது. இங்க பெரியார் அமைப்பு நம்மனா எனக்கு நீதி கிடைக்கும், தோழர்களுக்கு நன்னா எனக்கு ஒரு நீதி கிடைக்கும் சொல்லி நமது மாநில தலைவர் ஐயா ராஜகோபால் அவர்களோட துணையோட வந்து தலைவரை பார்த்தாங்க. நானும் தலைவர் எல்லாரும் நேரில் போய் ஸ்பாட்டுக்கு போய் அவங்க பார்க்குறோம். உடனே அடுத்த நாள் கலெக்டரை வர வச்சு அந்த பெண் வந்து இன்னைக்கு வரைக்கும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருக்க அந்த சாதியை ஒழிச்சது நம்ம தோழர்கள் அமைப்பு தான் சொல்லணும். அங்கே நிர்வாண சித்தர் இருக்கிற அந்த மூடநம்பிக்கை ஒழித்து அந்த நிர்வாண சித்தர் இன்னைக்கு ஒரு மனிதனாக்கி தேடி காப்பகத்தில் வச்சிருக்கிறோம். நாங்கள் போய் பார்க்குறப்ப அவர் எங்களை கையெடுத்து கொடுத்து முன்னால தான் இன்னைக்கு நான் மனுஷனா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா எங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு உற்சாகத்தை தான் கொடுத்துருக்குது. இன்னும் அடுத்த கட்டத்தை நாங்கள் போகணும் நம்பிக்கை முடியும். ஒரு மனிதனை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் வேளாங்கண்ணியூரில் இருக்க வேளாங்கண்ணூர் பக்கத்தில் இருக்க இந்திரா நகர் ஒரு பகுதியில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் இடிகிற தருவாயில் இருந்துச்சு. இங்கே யாருமே போய் அந்த பள்ளிக்கூடத்தில் கண்ணெடுத்து கூட பார்க்கல. அங்கே இருக்கிற அரசு சார்ந்த அதிகாரிகள் யாரும் வந்து அதை கண்டுக்காத சூழல்ல நம்ம அமைப்போட தொடர் போராட்டத்துக்கு மத்தியில் அந்த பள்ளிக்கூடத்தை சீரமைச்சு அங்கே வந்து ஒரு 70 மாணவர்கள் பயிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நம்ம அமைப்போட செயல்பாடு. இதை வந்து சொல்றது வந்து பெருமைக்காக மட்டும் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சுக்கணும் தோழர்கள் அமைப்புனா என்ன, அதில் இருக்க பொறுப்பாளர்கள் எப்படி இருக்கிறாங்க, முழுக்க பெரியாரிய கருத்துக்களை பகுத்தறிவு பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீதிதோறும் கிராமத்தோறும் கொண்டு போயிட்டு நம்ம தோழர்கள் அமைப்பு செஞ்சுட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு ஒரு தலைவரோட ஒரு படத்திறப்பு விழாவை எடுக்குது அப்படின்னா அவரு எந்த உச்சத்தில் இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் ஆர்சி ஸ்கூல் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கோம். அவர் சொன்ன மாதிரியே திருக்குறள் சொன்னால் சாக்லேட் கொடுப்பார். அது நான் முதல்ல அவர் கையால் நான் வாங்கியிருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை எவ்வளோ எளிமையாக கொண்டு போய் மாணவ பத்தியில் சேர்க்க முடியுமோ அந்த வேலையை இளையரசன் செஞ்சார். அங்கே போய் திருக்குறள் சொல்கிறக்காக காலையில் ஒரு 10 பேர் போய் அவர் கிடைக்குமாரு. ஏன்னா ஒரு மிட்டாய் வாங்கணும், அவர்கிட்ட பேசினா மிட்டாய் கொடுப்பாரு, திருக்குறள் சொன்னால் மிட்டாய் கொடுப்பாரு. அதுக்காக நாங்கள் போய் அவரை வாங்கிட்டு வந்து தான் திருக்குறள் கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாபுரம் பகுதி அங்கிட்டு மரணத்தில் வந்து இங்கே சின்னத்தலாமுறைக்கு பேருந்துகள் கிடையாது. மாணவர்கள்லாம் நடந்து வரணும் அல்லது வந்து சைக்கிளில் வரணும், அவங்க பெட்ரோல் வந்து வண்டியில் கொண்டு விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் முதல்ல சின்னத்தலாபுரத்தில் வந்து ஒரு மினி பஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மினி பேருந்தை வந்து ஏற்பாடு பண்ணி அவங்கள பல மாணவர்களுக்கும் வயசானவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த திட்டத்தை முடிச்சது நம்மளுடைய ஐயா அவர்கள் தான். இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட தலைவர். அந்த தலைவர்களை நாங்கள் எப்போதும் பெருமை சேர்க்கும் விதமாக தொடர்ந்து அவருடைய பண்புகளையும் அவருடைய கொள்கைகளையும் ஐயாவின் புத்தகங்களையும் கிராமப்புறங்களில் கொண்டு சேர்ப்போம் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராகவும் எங்களை முன்னிருந்து வந்த ஐயா கடவுள் மணிமாறன் ஐயா அவர்களுக்கும் ஐயா தமிழ் ராஜேந்திரன் அவர்களுக்கும் எங்களது அருமை தோழமை இயக்கத்தின் குற்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணன் குரேசன் அவர்களுக்கும் ஐயா கைலாசம் அவர்களுக்கும் அண்ணன் சரவணன் அவர்களுக்கும் ஐயா முனுசாமி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்த எங்களது பெரியாரிய பிறந்தவர் ஆசான் பெரியார் சரவணன் அவர்களுக்கும் எங்களுக்கு சிறப்பான முறையில் எல்லா நேரத்திலும் ஆலோசனை வழங்கிய பொதுச் செயலாளர் நெய்வேலி அசோக் அவர்களுக்கும் மற்றும் இங்கு சிறப்பாக வருகை புரிந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுகவை சேர்ந்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் தோழர் சார்பாகவும் என் சார்பாகவும்